பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20 சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நமது மன விருப்பத்தின்படி அவர் நமக்கு தந்தருளுகிற தேவன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிற தேவன். நம்முடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். நமக்கு அந்த விருப்பத்தை அவர்தான் தருகிறார், அதை நிறைவேற்றுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 19 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். யாருடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார்? தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில மன விருப்பங்களை ஆண்டவர் நமக்கு தந்துருள வேண்டுமானால் நம்முடைய உள்ளத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரமல்ல, அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு கீழ்ப்படிதல். அதைத்தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் புஸ்தகம் 2 அதிகாரம் 13 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படிதான் நம்முடைய உள்ளத்திலே விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறார். அந்த விருப்பத்தையும் செய்கையும் அவருடைய சித்தத்தின்படி நமக்குள்ளே உண்டாக்குகிறார். அந்த விருப்பத்தை ஆண்டவர் நமக்கு தந்தருளி நம்முடைய எல்லா ஆலோசனைகளையும் அவர் நிறைவேற்றுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 33 அதிகாரம் 11 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலோசனை, அவர் தம்முடைய ஆலோசனையை நமக்கு தருகிறார். அந்த ஆலோசனை அவருடைய சித்தத்தின்படி நமக்கு தருகிறார். அதை அவரே நிறைவேற்றுகிறார். ஆகவே கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக இருக்கக்கூடியது, அழிவில்லாத ஒரு ஆலோசனை. நம்முடைய இருதயத்து நினைவுகள், அவர் கொடுக்கிற நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக அது நிலைத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 73 சங்கீதம் 24 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். இங்கே தாவீது எழுதுகிறார், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்துகிற தேவன், முடிவிலே மகிமையிலே உம்முடைய ராஜ்யத்திலே என்னை ஏற்றுக்கொள்வீர் என்று தாவீது சொல்லுகிறார். நாம் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய மன விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் பொழுது மகிமையிலே நாம் அவரோடு ஏற்றுக்கொள்ளப்படுவோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3 அதிகாரம் 5 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அவனுடைய விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்ததா இருந்தது. அவன் கேட்டான், எனக்கு நீதியாய் ஆட்சி செய்வதற்குரிய ஞானமுள்ள இருதயத்தை தாரும். நான் போக்குவரவு அறியாத சிறுவனாய் இருக்கிறேன்.
எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை, நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்டான். கர்த்தர் அந்த விண்ணப்பத்தின்படி அவனுக்கு கொடுத்து, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்தார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். நாம் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக இதை நிறைவேற்றுவார். அந்த மன விருப்பத்தை நமக்கு தந்தொருளி எல்லா ஆலோசனைகளையும் இன்றைக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல விதங்களிலே வாழ்க்கையில தடுமாறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்த்து தங்களுடைய மன விருப்பத்தை இன்றைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆலோசனைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.